யாருடைய துணையுமே இல்லாம ரொம்ப எளிமையா ஒரு உதவி இயக்குனரா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான ஒரு நபர் எப்படி இவ்வளவு பெரிய சாதனைகளையும் விஷயங்களையும் பண்ண முடியும் அப்படின்னு நம்மள வியக்க வைக்கிற அளவுக்கு பல சாதனைகளை பண்ணிட்டு நம்முடைய திரைக்கதையின் நாயகனான கே பாக்யராஜ் சார். அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில நினைவு கூறப்படும். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். பாக்யராஜ் சார் குறித்து சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு திரைக்கதையின் நாயகன் அப்படின்னு தமிழ் சினிமாவால போற்றப்படக்கூடிய ஒரு நபர். பல நாயகிகளையும் நாயகன்களையும் நகைச்சுவை நடிகர்களையும் உருவாக்கி அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். கே பாக்யராஜ் சார் அவர்கள் திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல்ல போட்டியிடுறதுக்காக கிளம்ப வேண்டியிருந்தது. அதற்கு முன்னாடி வழக்கம் போல தங்களுடைய வள்ளுவர் கோட்டை அந்த வீட்டிலிருந்து நடைப்பயிற்சிக்கு போயிட்டு மீண்டும் வீடு திரும்பிய போது சோஃபால அமர்ந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தினர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து அவங்களும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்திருக்காரு. அவரை பரிசோதித்த டாக்டர்களும் அவரின் உயிர் பிரிந்து விட்டதாக அதை உறுதி செய்திருக்காங்க. சோ இறுதியா மாரடைப்பு காரணமா பாக்யராஜ் அவர்களுடைய உயிர் பிரிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அவருடைய குருவான பாரதி ராஜா சார் அவர்கள் இறந்தும் ஒரு சில வாரங்களே ஆகக்கூடிய சூழல்ல அவர் மீது மிகுந்த பற்றும் மரியாதையும் வைத்திருந்த பாக்யராஜோடைய உயிரும் ஒரு சில வாரங்களிலேயே பிரிந்திருப்பது திரையுலகத்தின் இரண்டு மிக பெரும் ராஜாக்களை இழந்து நிற்கிறது தமிழ் சினிமா அப்படின்ற அளவுக்கு பேச வைத்திருக்குது. அதாவது வரிசை இயக்குனர்கள் இருப்பாங்கல்ல, பாலுச்சந்தர், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, இந்த மாதிரி வரிசையில இருக்கக்கூடிய மிக மூத்த சாதனையாளர்களான இயக்குனர்களை எல்லாம் தமிழ் சினிமா இழந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் நடிகைகள் எல்லாமே அவருடைய இல்லத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இவர் பற்றி இந்த தலைமுறைக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்ல, மூத்த தலைமுறைகளுக்கே இவரை ஒரு இயக்குனரா தெரியுமே தவிர அதை தாண்டி திரையுலகத்திற்கு இவர் ஆற்றிய பங்குகள் என்ன அப்படின்ற நிறைய விஷயம் தெரியாம இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தது போல இவரை ஒரு இயக்குனரா தெரியும். ஆனா இவர் ஆற்றிய பங்கு நிறைய இருக்குன்னு சொன்னல. அதுல முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இயக்குனர் மட்டுமல்ல, ஒரு இசையமைப்பாளரும் கூட. இவர் இசையமைச்சிருக்காரா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆமா, 6 படங்கள் கிட்டத்தட்ட இவர் இசையமைப்பாளரா இருந்திருக்காரு. என்னென்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1988ல வெளியான இது நம்ம ஆளு, இந்த படத்துல இவர் இசையமைப்பாளரா இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து 1988ல அதே ஆண்டுல வெளியான சகாதேவன் மகாதேவன் படத்திற்கும் இவர்தான் இசையமைப்பாளர். தென்பாண்டி சீமையிலே அதே 1988ல வெளியான அந்த படத்திற்கும் இவர்தான் இசையமைப்பாளர். அடுத்த வருடமான 1989 பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்ற படத்திற்கும் இவர் இசையமைச்சிருக்காரு. பவுனு பவுனு தான் அப்படின்ற படம் 1991ல வெளியான அந்த படத்திற்கும், ஞானப்பழம் அப்படின்னு 1996ல வெளியான படத்திற்கெல்லாம் இவர் இசையமைப்பாளராகவும் இருந்து ஒரு இயக்குனராக மட்டுமின்றி பன்முக திறமையாளர் அப்படின்றதையும் நிரூபிச்சிருக்காரு. இவர் குறித்து பேசக்கூடிய, அவருடைய உடலுக்கு இரங்கல் தெரிவிக்க வரக்கூடிய நபர்கள் பலரும், நடிகர் நடிகைகள்லாம் அவர் குறித்த ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுதும் இப்படி இந்த மனுஷன் வாழ்ந்திருக்காரா அப்படின்னு ரொம்பவே சுவாரஸ்யமான பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முன்னாடி பேட்டிகள்லயும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுல நடிகர் பார்த்திபன் இவருடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லலாம். இவர் பாக்யராஜின் மாணவன், ஒரு உதவி இயக்குனரா அவரிடம் பணிபுரிந்தார். அவர் இவர் குறித்து பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, சின்ன வீடு படத்துல உடல் பருமனான மனைவி தன்னோட கணவன் கிட்ட பேசுற அந்த ஒரு டயலாக் பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப திருப்தி இல்லாம இருந்ததுனால, அந்த ஒரு வசனம் மட்டும் சரியா வந்தாதான் இதோட கண்டினியூவா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வசனத்துக்காக 4 நாள் படப்பிடிப்பையே நிறுத்தி வச்சிருக்காரு. ஒரு நாள் படப்பிடிப்பை நிறுத்தினாலே எத்தனை பேருடைய உழைப்பு பாதிக்கப்படும் அப்படின்றதெல்லாம் தெரியும். எவ்வளவு நஷ்டமாகும் அப்படின்றதும் தெரியும். அந்த சூழல்லையும் தன்னுடைய கலையில தனக்கு திருப்தி அடையாத ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, அந்த வசனத்திற்காக 4 நாள் படப்பிடிப்பை நிறுத்தி வச்சிருக்காரு. அந்த டயலாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமா நீங்க தோள்ல கை போடுற துண்டு மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியா நான் இல்லாம இருக்கலாம். ஆனா கால்ல மாட்டுற செருப்பு மாதிரி ஒரு உபயோகமான வேலைக்காரியா கூடவா நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற இந்த வசனம் தான். இந்த வசனம் அவர் பலமுறை யோசிச்சும் அவருக்கு திருப்தி அளிக்கல. அதற்கு அப்புறமா இவருடைய உதவி இயக்குனரா இருக்கக்கூடிய பார்த்திபன் சார் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லி இதை வச்சு பார்க்கலாமா பாருங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இந்த வசனம் திருப்தி அடைந்ததுக்கு அப்புறம் அந்த 4 நாள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஷூட்டிங்கே அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு. அப்போ எந்த அளவிற்கு அவருடைய கதைகளின் மீது ஒரு ஈடுபாடு கொண்டவராகவும் தன் செய்யக்கூடிய அந்த தொழிலை நேசிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காரு அப்படின்றது இந்த இடத்துல புரிய வருது. பார்த்திபன் சார் எந்த அளவுக்கு பாக்யராஜ் சாருக்கு நெருக்கமோ அதே போல கவுண்டமணி சார் அவர்கள் பாரதி ராஜா இயக்கிய 16 வயது நிலை படத்துல கவுண்டமணி சாரை அறிமுகப்படுத்துறாங்க. அப்போதுல இருந்தே அவருக்கு ஒரு முக்கியத்துவமான கதாபாத்திரத்தை கொடுத்து அவரை மேலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல முக்கிய பங்காற்றி இருக்காரு பாக்யராஜ் சார் அவர்கள்.
அதன் பின்னாடி கவுண்டமணி சார் அடைந்த அந்த வளர்ச்சி எவ்வளவு, அவருடைய முன்னேற்றங்கள் எப்படி இருந்தது அப்படின்றது தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு திறமை கொண்டவர் அப்படின்றத முன்பே வந்து அவரை அடையாளம் கண்டவர் தான் பாக்யராஜ் சார். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுக்கு கவுண்டமணி சார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்றத தாண்டி, கவுண்டமணி அப்படின்ற அந்த பேர்லயும் ஒரு சுவாரஸ்யமான தொடர்பு பாக்யராஜ் சாருக்கு இருக்கு அப்படின்றத சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நாடகங்கள், மேடை நாடகங்கள்ல முதல்ல நடிச்சிருந்து தான் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானாரு கவுண்டமணி சார் அவர்கள். மேடை நாடகங்கள்ல நடிக்கும் பொழுதும், இவர் நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிக்கும் பொழுது, இவர் வந்து அந்த எதிர்க்க அவங்க கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்கள் பேசக்கூடிய அந்த வசனங்களுக்கு கவுண்டர் போடுவாரு. நகைச்சுவையான கவுண்டர் போடுறதன் மூலமாவே கவுண்டர் மணி, ஆக்சுவலா மணி அப்படின்றது தான் கவுண்டமணி சாருடைய முழுமையான பேரு. இவர் கவுண்டர் போடுறதுல வல்லவர் அப்படின்றதுனால கவுண்டர் மணி அப்படின்னு மேடை நாடகங்கள்ல அழைக்கப்பட்ட இவரு அந்த 16 வயது நிலை படத்துல எல்லாம் அறிமுகமானதுக்கு அப்புறமா பாக்யராஜ் சார் இவரை வந்து பயன்படுத்தும் பொழுது ஒரு படத்துல கவுண்டமணிக்கு கவுண்டர் மணி அப்படின்றதை தாண்டி கவுண்டமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதி அடையாளத்தை குறிக்கிற விதமான பெயரை தவறுதலா பயன்படுத்தினாரு. அதை பார்த்த பின்னாடி வந்த அடுத்த திரைப்பட இயக்குனர்கள் எல்லாருமே பாக்யராஜ் சாரே கவுண்டமணி அப்படின்னு தான் பயன்படுத்தியிருக்காரு. நம்ம படங்களையும் நம்ம இப்படியே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறுதலான பேரே இப்போ வரைக்கும் கவுண்டமணி சாருடைய அந்த பெயரின் அடையாளமா மாறி போயிடுச்சு. எந்த அளவுக்கு தமிழ் திரையுலகத்துல இருக்கிறவங்க இவர் ஒரு விஷயம் செய்தா அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பி இருந்தாங்கன்னா, அவரு தவறுதலா செய்த விஷயம் கூட இப்ப வரைக்கும் ஒருத்தரின் பெயரின் அடையாளமாவே மாறி இருக்கும் அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்ததா பாக்யராஜ் சாருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அங்கீகாரம் என்னன்னா, நம்மளுடைய புரட்சி தலைவர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் வந்து இதுவரைக்கும் தன்னுடைய வாரிசு அப்படின்னு யாரையுமே குறிப்பிட்டு சொன்னது கிடையாது. ஆனா பாக்யராஜ் சார் மட்டும் தான் தமிழகத்தின் ஒரு மறக்க முடியாத ஆளுமையான புரட்சி தமிழர் எம்ஜிஆரால வாரிசு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பெருமைக்குரிய ஒரே நபர். அடுத்ததா பாத்தீங்கன்னா, எல்லாரும் பேசும்பொழுது தமிழ் திரையுலகத்திற்கு இவர் ஆற்றிய பங்கு குறித்து நெறைய பேசுறாங்க. தமிழ் திரைக்கதையின் நாயகன் அப்படின்ற மாரிலாம் பெருமையா இவர பேசுறாங்க. ஆனா அதையும் தாண்டி தமிழ் மட்டுமல்ல, பாலிவுட்லயும், இந்தி சினிமாவுலயும் இவருடைய பங்கு அளப்பரியதா இருக்கு. அதாவது பாலிவுட்ல சூப்பர் ஸ்டாரா போற்றப்படுற, இன்றளவும் பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் சார் அவர்களுக்கு அந்த காலத்துல ஒரு சிறந்த, இப்ப வரைக்கும் அவருடைய சிறந்த படம் எது அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய பாலிவுட் ரசிகர்களே வந்து இந்த படத்தை தான் சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு படத்தை பாலிவுட் சூப்பர் ஸ்டாருக்கே கொடுத்த ஒரு திரைக்கதை இயக்குனர்னா அது பாக்யராஜ் சார் மட்டும் தான். அது என்ன படம் அப்படின்னா, ஆக்ரி ராஸ்தா அப்படின்ற 1986ல வெளியான அமிதாப் பச்சன் இரட்டை வேடத்துல நடிச்ச படம் தான் அந்த படம். ஸ்ரீதேவி, ஜெயபிரதா இவங்களெல்லாம் நடிகைகளா வைத்து பாக்யராஜ் சார் இயக்கிய இந்த படம் இன்றளவும் பாலிவுட் ரசிகர்களால ரொம்ப கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் பெச்சாரா 1996ல இயக்கியிருக்காரு. பாப்பா தி கிரேட் அப்படின்ற படத்த 2000த்துல இயக்கியிருக்காரு. இந்த படங்கள் எல்லாமே வந்து தமிழ் திரையுலகத்துல வெளியான படங்களுடைய ரீமேக் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்தியில பாலிவுட்ல மட்டும் தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரா? வேறு மொழிக்கு அவர் ஆற்றிய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மகதீரா படம் குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு டப்பிங் திரைப்படம் தமிழ்ல வந்து இந்த அளவுக்கு வெற்றி அடைந்த படம் அப்படின்னு ஒரு குறிப்பிடத்தக்க படங்களை சொல்லணும் அப்படின்னா, அதுல மகதீரா படமும் இடம்பெறும். இந்த ஒரு வெற்றி படத்திற்கு முக்கிய வசனகர்த்தாவா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம பாக்யராஜ் சார் தான். இது பலரும் அறியாத ஒரு ரகசிய தகவல் அப்படின்னே சொல்லலாம். நவீன தலைமுறை இயக்குனரான ராஜமௌலி. இவர் இயக்கிய அந்த மகதீரா படத்திற்கு தமிழ் வெர்ஷன்ல யார வந்து வசனம் எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை தேடியிருக்காங்க. அதுல இவருக்கு நெருக்கமானவங்க, ராஜமௌலிக்கு நெருக்கமான பலரும் வந்து இவரெல்லாம் சொல்லுங்கன்னு பல பேர பரிந்துரைத்திருக்காங்க. ஆனா அந்த பரிந்துரைத்த நபர்கள்ல இவர் தேர்ந்தெடுத்தது ராஜமௌலி யாரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாக்யராஜ் சார தான். அந்த படத்துடைய வசனங்கள் எந்த அளவுக்கு அதற்கு அப்புறமா வெற்றி அடைந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவரைக்கும் வந்து தமிழ் டப்பிங் படங்களுக்கு வசனம் எழுதாத பாக்யராஜ் அன்றிலிருந்து டப்பிங் வசனகர்த்தாவும் மாறினாரு. எல்லா இயக்குனர்களுக்கும் ஆகட்டும், நடிகர்களாகட்டும், அவங்க நடிக்கக்கூடிய படங்கள்லயே வந்து 25வது படம் அப்படின்னாலே அவங்களுடைய ஒரு கால் நூற்றாண்டை நிறைவு செய்த படம் அப்படின்ற ஒரு பெருமையான விஷயத்தை கடந்திருக்கும். அதே போல பாக்யராஜ் சார் அவர்கள் இயக்குனரா 25வது படம் எந்த படத்தை இயக்குனாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சொக்க தங்கம் அப்படின்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சௌந்தர்யா மேமும் இணைந்து நடித்த சொக்க தங்கம் படம் தான். இந்த படம் எந்த அளவிற்கு ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியை பெற்று தந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை பாக்யராஜ் சார் தான் இயக்குனாரு அப்படின்றதே பலரும் அறியாத ஒரு தகவலா தான் இப்ப வரைக்கும் இருக்கு. அவருடைய திரை வாழ்க்கை குறித்து இவ்வளவு நேரம் பல விஷயங்கள பேசிட்டோம். இப்ப அவருடைய பெர்சனல் லைஃப் குறித்தும் பார்க்கணும் அப்படின்னா, அவருக்கு கல்யாணமான 2 வருடங்கள்லயே அவருடைய மனைவி வந்து பிரவீணா அப்படின்றவங்க இறந்து போயிடுறாங்க.
ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவி கல்யாணம் ஆன 2 வருஷத்துல ஒரு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கெரியர்ல எப்படி சாதிப்பாங்க அப்படின்றத ஒரு கேள்விக்குறியா ஆக்கி நிக்கும். ஆனா இந்த கஷ்டங்கள எல்லாத்தையும் கடந்து அவர் வந்து திரையுலகத்துல இவ்வளவு சாதனைகளையும் புரிஞ்சிருக்காரு. அவருடைய மனைவி நடிகை பூர்ணிமா அவர்களை திருமணம் செய்து அதற்கப்புறம் இவ்வளவு விஷயங்களையும் அவர் கடந்து வந்திருக்காரு. இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய வருத்தமா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, நடிகர் சாந்தனு அவர்கள், பாக்யராஜின் மகனான சாந்தனு அவர்கள் வந்து திரையுலகத்துல அப்பா எவ்வளவு சாதனைகளை செய்தாரோ, அவரு ஜொலிச்ச அளவுக்கு மகனால ஜொலிக்க முடியல அப்படின்ற ஒரு வேதனை மட்டும் பாக்யராஜ் சாருக்கு இருந்ததா சொல்லப்படுது. இப்பவும் இன்றைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்கும் பொழுது, நடிகர் சாந்தனு வந்து அவர்கிட்ட சீமான் அவர்கள் கிட்ட இந்த விஷயத்த தான் சொல்லி அழுததா சொல்லப்படுது. என்னன்னா, நான் சாதிக்கிறத பார்க்கணும் அப்படின்றது தான் அப்பாவுக்கு கடைசி ஆசையா, ஒரு மிகப்பெரிய ஆசையா இருந்தது. ஆனா, அதை பார்ப்பதற்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி தான் சீமான் அவர்கள் கிட்ட நடிகர் சாந்தனு அழுததா சொல்லப்படுது. வாழும்போது மட்டும் தன்னுடைய திறமையால பலருக்கும் வாழ்வளித்த பல கலைஞர்களை உருவாக்கிய பாக்யராஜ் அவர்கள் அதோட நிறுத்திக்காம, இறந்ததற்கு அப்புறமாவும் நான் பலருக்கும் உபயோகமா இருக்கணும். என்னுடைய பிரசன்ஸ் இந்த பூமியில இருக்கணும் அப்படின்னு விரும்புனதுனால, அவருடைய உடல் உறுப்புகள தானம் செய்ய எழுதி குடுத்திருக்காரு. அதன் காரணமா இன்றைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய கண்களை பெற்றுக்கொள்ள மருத்துவ குழு விரைந்து வந்த காட்சியும் நம்மளால சோசியல் மீடியாலயும் செய்திகள்லயும் பார்க்க முடியுது. இப்படி ஒரு மிகப்பெரிய சகாப்தம் வாழ்ந்து மறைந்ததற்கு பாக்யராஜ் சார் அவர்களுக்கு நம்முடைய திறன்பேசி ஊடகம் சார்பாகவும் நம்மளுடைய அஞ்சலிகளையும், இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் பல்வேறு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.